ஜேர்னலிங்கை பற்றி இருக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி டுட்டோரியல் ஆர் சம்திங் லைக் தட். இது நான் எப்படி உங்களுக்கு ஜேர்னல் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஏன்னா ஜேர்னலிங் இஸ் சம்திங் ஒன் ஹேஸ் டு ஃபிகர் அவுட் பை தெம்செல்வ்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். இது வந்து என்னோட ஜேர்னலிங்கோட ஜேர்னியை பற்றியும் வாட் ஒர்க் ஃபார் மீ அண்ட் வாட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இது ரொம்ப நீஷான விஷயம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் டஸ் இட். நிறைய பேர் இதை பற்றி பேசுறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால லெட்ஸ் ஈவன் தோ இட்ஸ் நீஷ் அண்ட் வெரி லிட்டில் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ், லெட்ஸ் டாக் அபவுட் இட். பிகாஸ் திஸ் இஸ் மீ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் எனக்கு இந்த ஐடியா தான் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எனக்குன்னு பிடிச்ச விஷயங்கள், நான் பண்ணுற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் வெரி குட், நம்ம ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த ஐடியா தான் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கராக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இது என்னோட 2025 as it says. To start about it, since 2019லேருந்து நான் ஜேர்னல் பண்ணுறேன். அந்த டைமில் நான் ஆரம்பித்தேன், பட் ஐ டிடன்ட் கண்டினியூ இட் பிகாஸ் ஒர்க் அது ஸ்டஃப் இது ஸ்டஃப் அப்படின்ட்டு ஐ wandered off. ஸோ எனக்கு அந்த டைமில் என்னால் கண்டினியூஸாக ஜேர்னல் பண்ண முடியல. ஐம் நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ 2025ல் ஐ தாட் லெட்ஸ் ட்ராக் டவுன். ஏன்னா நான் 2024 கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த 2024ல் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் ரொம்ப ப்ராப்பர் ஜேர்னல்லாம் நான் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக அப்படி பண்ணலை. என்னோட நார்மல் நோட் புக்கில் தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே அதை நம்மளே டிசைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான கார்னர்ஸ் பேஜஸ்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் இட் வாஸ் ஓகே நைஸ். ஸோ ஐ தாட் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இயர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஜேர்னல் வாங்குவோம். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ், கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ஜேர்னல் வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு இதை நான் தனியாக வைக்கிறேன். இது என்னோட 2026ஓட ஜேர்னல். இதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் சென்று பேசுகிறேன். அண்ட் இந்த ஜேர்னலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்லா ஸ்டர்டியான ப்ரிட்டியான ஜேர்னல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் இந்த ஜேர்னலை அன்பாக்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபுல் சர்க்கிள். இப்போ இந்த இயர் எண்டில் நெக்ஸ்ட் இயரோட பிகினிங்கில் இதை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது என்னோட விஷன் போர்ட். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணேன் இந்த வருஷம் தான். ஸோ இப்போது இந்த இயரோட எண்டில் இதை திருப்பி பார்க்குறப்போ எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிச்சு. அதான் ஆக்சுவலி உண்மை. ஃபார் தேட் யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு நடக்கும் அப்படின்னா இட் டோன்ட் ஹேப்பன், ரைட்? ஸோ இது நான் திரும்பி பார்க்குறப்போ ஓகே, இதில் ஒட்டி வச்சா மட்டும் பார்த்தாது, நம்ம வி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட்ங்கிறது. ஏன் இது உனக்கு அப்போவே தெரியாது, அது சும்மா உட்காந்து நடந்துருமாண்டா? நோ, இட்ஸ் நாட் லைக் தேட். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் we have to show up every day. Even though நம்மளால நம்மளோட 100% கொடுக்க முடியாட்டி கூட we have to show up every day அப்படிங்கிறது இந்த விஷன் போட பார்க்குறப்போ எனக்கு ரியலைஸ் ஆகுது. இன்ஷால்லா மேபி நான் இந்த கம்மிங் இயரில் ஐ ட்ரை டு ஷோ அப். ஐ வாண்ட் டு ஷோ அப். ஸோ லெட்ஸ் see how that goes. ஸோ இதில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன், 10K steps daily. அது நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். பட் இடையில ஐ லாஸ்ட் மை பாத். அப்புறம் ஸ்கின் கேரும் ஐ லாஸ்ட் மை பாத் திஸ் மிட் ஆஃப் திஸ் இயர். போர்ஷன் கண்ட்ரோல் அது நான் ஆக்சுவலி ஜான்வரி ஃபுல்லாக பண்ணினேன். போர்ஷன் கண்ட்ரோலுங்கிறத விட என்னோட பிளேட்டை ரொம்ப ஹோல்சமாக வச்சுக்கணும்னு நினச்சேன். ஐ ஹவ் போஸ்டட் இட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் 1000 followers. கேன் யூ பிலீவ்? இதை நான் என்னோட இதில் நான் ஸ்டிக் பண்ணும் போது ஐ திங்க் ஐ ஹேட் அபவுட் 5 or 10 அப்படி தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்போ தான் பேஜ் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்கிட்ட ஃபாலோவர்ஸே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது ஐ ஹேவ் அபவுட் 1200-ish. ஸோ திஸ் இஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நான் பார்த்து வி மேட் இட் அப்படின்னு தோணுது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. இந்த ஜேர்னலில் இந்த பேஜ் இருக்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. இப்போ ரேண்டமாக இந்த பேஜ் எடுத்துருக்கிறேன். இதில் 20,000 ஸ்டெப் ஒரு நாள் நடந்திருக்கேன். என்னாலே நம்ப முடியல நான் அன்றைக்கி என்ன பண்ணிட்டு. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருந்துச்சு.
பிகாஸ் ஐ வாஸ் ரைட்டிங் அன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு திரும்பி பார்க்குறப்போ இட்ஸ் லைக் வெரி நைஸ். இட் கிவ்ஸ் மீ அ வெரி நைஸ் ஃபீலிங். அப்போ ஏன்னா சி அண்ட் ஐ ஐ ஹேவ் வெரி பேட் மெமரி ரைட். ஸோ அதனால இந்த மாதிரி எழுதிட்டு அது ரிவர்ஸில் பார்க்குறப்போ இட் ஃபீல்ஸ் ரியலி குட். It was also nice because you can see I have written a lot. நான் வந்து நீங்கள் நான் நோட்டீஸ் பார்த்துருக்கேன், இது ப்ளூ தீம்னால நான் ப்ளூ பென்ல எழுதியிருப்பேன், இது ரெட் தீம்னால ரெட் பென்ல எழுதிப்பேன். ஸோ இட் வாஸ் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அமேசிங். பட் நீங்கள் எப்படி பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா மார்ச்லேருந்து நான் இதை ஒன்றுமே யூஸே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். யூசி ஏன் எங்கே விட்டேன்னாக்கா மார்ச்சில் வந்து ரமதான் ரைட். ஸோ என்னால் அந்த டைமில் இந்த ஜேர்னலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மேல வந்துட்டு ஐ வென்ட் டு சிங்கப்பூர். அந்த டைமில் ஐ டிடன்ட் பிரிங் மை ஜேர்னல் வித் மீ. ஐ மீன் ஐ லாஸ்ட் ட்ராக். ஸோ அதனால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல. நான் விட்டுட்டேன். என்னால் மறுபடியும் இதில் வந்து எட்டி பார்க்கவே முடியல. ஐ நோ இட்ஸ் லைக் அ லேசி திங் டு சேவ், பட் அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் ரைட் இன் அக்டோபர். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அக்டோபர் மட்டும் என்னமோ எழுதியிருக்கேன். ஆனால் அதுலேயே நான் ரொம்ப கீனாக இருக்கல. இட்ஸ் லைக் வெரி ரேண்டம். நானே பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ வாட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இந்த ஜேர்னல் இஸ் குவைட் லவுட் ஃபார் மீ. சி என் லைஃப் இஸ் ஆல்ரெடி மெஸ்ஸி அண்ட் லைக் வெரி கேஆட்டிக் அண்ட் ஸ்டஃப். ஸோ எனக்கு இந்த கலர்ஸும் இந்த நிறையா ப்ராம்ஸும் சம்திங்ஸ் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. பட் நிறைய விஷயங்கள் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. அதனால இந்த ஜேர்னல் வந்து எனக்கு கொஞ்சம் இட் வாஸ் த்ரோயிங் மீ ஆஃப். இந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இது எதுவுமே எனக்கு ஒரு பாயிண்டில் ஒர்க் ஆகலை. ஐ வாண்டட் இட் டு ஒர்க். அதனால தான் வந்துட்டு இங்கே ஐ வாஸ் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். ஜான்வரி பார்த்தீங்கன்னா எவ்ரி டே ஆஃப் த வீக் இஸ் ஃபில்ட் பிகாஸ் ஐ வாண்டட் இட் டு ஒர்க். பட் இவென்ச்சுவலி இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. எனக்கு இந்த ஸ்பேஸும் சரி, ஏன்னா என்னோட தாட்ஸை ஒரு இடத்துல போடுறதுக்கோ இஃப் ஐ வாண்ட் டு ஒர்க் அவுட் சம்திங், இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று அன்னைக்கு வந்து ஒரு ஐடியா வருது, அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னாக்கா நான் வந்து இந்த மந்த் எண்டில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ்க்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பேஜுக்கு போய் தான் நான் எழுதணும். பட் அந்த ஒரு பேஜ் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற ஐடியாக்கோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் எனக்கு பத்தலை. ஸோ அதனாலேயே நான் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த ஜேர்னலுக்கு why I didn't come back to this அப்படின்ட்டு. ஐ மீன் கலர்ஃபுல் இஸ் அ வெரி குட் திங், பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சிம்பிளாக ஜஸ்ட் டு த டாட் டைரெக்டாக இருக்கிற ஜேர்னல் தான் பெட்டர்னு நான் கற்றுக்கிட்டேன். இப்போது why isn't working for me, எல்லாருக்கும் ஒர்க் ஆகுறப்ப ஏன் எனக்கு ஜேர்னலிங் ஒர்க் ஆகுது நானே ரீஅனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஈஸி. எனக்கு சிம்பிளாக இருக்கணும் ஜேர்னல். வந்தேன்னா அன்றைக்கி ஏதாச்சும் டு டூ லிஸ்ட் இருக்குதா, நான் அன்றைக்கி உள்ளதை பண்ணேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு சைடில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அதை நான் யூஸ் பண்ணேன்னா, அப்படி போனேன்னான்னு இருக்கும். எனக்கு இது வந்துட்டு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனாலேயே என்னால் இந்த ஜேர்னலுக்கு திரும்பி வர முடியல. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் ரியலைஸ்ட் இன் 2025. ஐ மீன் இதுதான் என்னோட 2026ஓட ஜேர்னல். அண்ட் இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன், ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் மீ நான் நம்புகிறேன். இது எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஷீஸ் ஸோ பிரிட்டி, என் ஃபேவரட் மரூன். என்னோட ப்ரீவியஸ் ஜேர்னலை கம்பேர் பண்ணுறப்போ ஷீஸ் குவைட் டெய்ன்டி. You know, she's not that big and she's so pretty actually. She's very simple. Oh my god, she's so pretty. Yeah, like literally screaming. This is the most exciting part. என்னை இந்த ஜேர்னல் வாங்க வச்சதோட ரீசனே இந்த ஸ்பேஸ் தான். ஸோ இட்ஸ் ஸோ குட். ஐம் ஸோ ஹாப்பி ஐ பாட் இட். ஓ காட், இட்ஸ் லைக் எவ்ரி திங் ஆன் ஒன் பேஜ். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஹேபிட்டை ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு எழுதிட்டு அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. யூனோ too lazy, I know, but it keeps everything in one place. Journaling should be easy on us. It should not make life even more difficult than it is. So that's how I feel. இது நீங்க வந்து Jan 1st ஆரம்பிக்கணும்னு கிடையாது. You can start from any point of the year and you can just, write your own thingy
உங்களோட நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டேட் போட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஜான் 1 விட்டுட்டேனே, ஃபர்ஸ்ட் வீக்கை விட்டுட்டேனே, இப்போ நான் ஃபெப்ரவரிலேருந்து ஆரம்பிக்கிறேன், சரி நான் ஒரேடியாக மார்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன், அந்த பிரச்சனையே கிடையாது. வந்து உங்களோட தாட்ஸ் எங்கே எழுதலாம். தென் உங்களோட இந்த ஹவரில் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் யூஸ்வலி 10,000 அலாம் வச்சுருப்பேன் என் ஃபோனில். ஸோ அதுக்கு வந்து ஐ கேன் ஆக்சுவலி ரைட் இட் ஹியர் அண்ட் டிக் இட் ஆஃப் அண்ட் to do. And like you have personals, you have what if you have an appointment, calls or email, and you can write whatever you have eaten for the day, and you can track your water intake. Work related நான் போடுற calculations இருக்கட்டும், budgeting, அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வருது, எதுவாக இருந்தாலும் I can write it here. So I don't have like அந்த மந்தோட எண்டில் நான் உங்களுக்கு அந்த ஜேர்னலில் காட்டின மாதிரி ஒரு லாஸ்ட் யூனோ அப்படி போய் நான் இங்கே எழுத தேவையில்லை. ஐ கேன் ரைட் இட் ஆன் த டே ஆஸ் இட் இஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் யூ கேன் ரேட் யுவர் டே ஹியர். ஸோ க்யூட். அதுக்கப்புறம் ஐ கேன் ரேட் இட் அண்ட் யூ கேன் ரைட் அபவுட் இட். இதில் நீங்கள் என்னென்ன பண்ணினீங்க, நீங்கள் அன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணிங்களா, ரிலாக்ஸ் பண்ணிங்களா, மெடிடேட் பண்ணிங்களா, அதெல்லாம் எழுதிக்கலாம். This isn't as thick as this is because this is a journal for a year, so it's thicker, and this is for 90 days, which is like 3 months. ஸோ எனக்கு ஆக்சுவலி இது ஓகேன்னு எனக்கு தோணுது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 3 மந்த்ஸுங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்பேனாக இருக்கிறதுனால இட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ டு நாட் டு கமிட் டு இட். லைக் நான் இதை வந்து ஹாஃப் வேல விட்டுட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும்னு எனக்கு பர்சனலி ஐ ஃபீல் லைக் தட். Inshallah, I have a lot of plans for 2026, from starting a new venture to doing a lot of nice stuffs. So அதனால எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். It will be a nice companion for me அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்ணுறதுனால I have chosen this. It's cream and maroon. அதுதான் என்னோட பிராண்டோட கலர். இது எவ்ரிதிங் இஸ் லைக் யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ண மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த வெப்சைட்டில் இது ஆல்ரெடி இருந்துச்சு. இட்ஸ் லைக் எக்ஸிஸ்டிங் கலர் மெரூன் அண்ட் க்ரீம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட பிராண்ட் கலர்லேயே எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஐ வெரி ஹாப்பி ஹவு திஸ் ஹஸ் டர்ன்ட் அவுட். கன்க்ளூஷன் எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் பிகாஸ் திஸ் பர்டிகுலர் ஜேர்னல் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ, இட் டசன்ட் மீன் இட் won't ஒர்க் ஃபார் யூ. சில பேருக்கு வந்து தே நீட் ப்ராம்ப்ட்ஸ். அவங்களை எழுத வைக்கிறதுக்கு, இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் ரொம்ப தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜேர்னல் இஸ் அன் அமேசிங் ஒன். யூ சி, இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் இருக்கிறப்போ it will inspire us to write more. ஏன்னா சில பேருக்கு they will have starting trouble, right? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி இந்த ப்ராம்ப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஐ லைக் கிரியேட்டிவ் ஸ்டஃப், ஐ லைக் கலர்ஃபுல் பிரைட் பியூட்டிஃபுல் ஸ்டஃப் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜேர்னல் ரொம்ப ஒர்க் ஆகும். ஆனால் எனக்கு பர்சனலி as you know, லைக் என்னோட ஜேர்னியை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால எனக்கு இது ஒர்க் ஆகலை. எனக்கு இது ஒர்க் ஆகலைங்கிறதுனால it doesn't mean that this is not a good journal, this is the best journal. அப்படி கிடையாது. Everyone has their own path. உங்களுக்கு இது ஒர்க் ஆகலாம், இது ஒர்க் ஆகாம இருக்கலாம். we are just figuring out things. எனக்கு எது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகலைங்கிறது நான் ட்ரை பண்ணதுனால தான் எனக்கு அது ரியலைஸ் பண்ணேன். ஜேர்னலிங் இஸ் நாட் சம்திங் இஸ் லைக் அ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இட் இஸ் சம்திங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில், உங்களோட ஓன் வாய்ஸாக அது இருக்கணும். உங்களுக்கு எந்த ஜேர்னல் ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் எனக்கு நானே கொடுத்துக்கிற அட்வைஸை தான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஷோ அப். பிகாஸ் என்னையே நான் ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி ரிவர்ஸில் போய் பார்க்குறப்ப எங்கே எனக்கு வந்து இஷ்யூ இருக்குது, நான் ஏன் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் வந்து என்னால் அது கொண்டுட்டு வர முடியல அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர், ஒரு டியூ, ஒரு டெட்லைன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ காண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். இது ஐ நோ இட்ஸ் நாட் சம்திங் வெரி ப்ராக்டிக்கல் ஆர் எனிதிங் when you're working and stuff. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக உள்ள விஷயங்கள், நம்மளோட லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒரு மீடியம் தான் இந்த ஜேர்னலிங்லாம். ஸோ இட் ஷுட் பி இன் யோர் வே. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ டோன்ட் பி ஸோ ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப், டோன்ட் பி ஸோ லைக் ப்ரெஷரைஸ் டு டூ திஸ் அண்ட் டூ தேட். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு லைக் கோடு போட்டு வாழ்கிற மாதிரி லைக் கரெக்டாக செட் பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து மிக்சர் ஆஃப் போத். எனக்கு ரெண்டுமே வேணும், ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால ஐ ஹவ் ஆப்டட் ஃபார் திஸ்.
ஸோ தட்ஸ் அபவுட் இட். இந்த வீடியோ மூலியமா லைக் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஜேர்னலிங்கோட ப்ரெஷரை வந்து குறைஞ்சு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சி அவங்க இந்த பாத்தை நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஏதாச்சும் பிரோஜனமாக இந்த வீடியோ இருந்துச்சுன்னா I'll be really happy because that is the purpose of this video. நம்மளுக்கு ஜேர்னலிங்ட்டு மட்டும் இல்லை, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுங்கிறத நம்ம ட்ரை பண்ணி அனலைஸ் பண்ணி செல்ஃப் ரியலைஸ் பண்ணி தான் நம்ம கொண்டுட்டு போக முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் லைஃப் ஒர்க்ஸ். எடுத்த ஃபர்ஸ்ட் திங்கே எல்லாருக்கும் கரெக்டாக அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னலிங்கை நான் பார்க்குறேன். இந்த 2025ல் நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணி எனக்கு எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகலைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் 2026க்குள்ளே நான் போகலான்னு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கம்மிங் இயர் so far the most productive, the most healthy, the most happening இயராக இருக்கணும்ன்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். சின்ஸ் திஸ் பீங் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் யூ ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ் டவுன் பிலோ. ஷேர் திஸ் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ், ஷேர் திஸ் வித் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் சர்க்கிள் who is navigating journaling and who's into journaling, because இது நான் வந்து பர்சனலாக இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து ரொம்ப நீஷ், லைக் ரொம்ப குறிப்பிட்ட பீப்புள் தான் இதை ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ லெட்ஸ் see in another video. And before signing off I would like to say, பார்த்தீங்களா யார் வந்திருக்கான்ட்டு, With Love Zakia is a channel where I want to be your cozy content creator. ஏன்னா இப்போ இன்டர்நெட்டில் நிறைய நெகட்டிவிட்டி, நிறையா பேட் திங்ஸ் அண்ட் பேட் வேர்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டப்ஸ் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்டர்நெட்டுங்கிற ஸ்பேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹேப்பனிங்காக எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிட்டு இருந்துச்சோ, இப்போ இன்டர்நெட் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப டார்க் அண்ட் ரொம்ப அன்ஹீலிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு கன்சியூமராக எனக்குமே இன்டர்நெட் ஸ்பேஸ் இப்போ பிடிக்கல. வித் லவ் ஜக்கியா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கோசி, இட்ஸ் லைக் உங்களோட ஸ்பேஸாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வென்எவர் லைக் ஒரு வீடியோ இந்த சேனல்லேருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச டீ காஃபி ஏதாச்சும் எடுத்து வச்சுட்டு வந்து பிஞ்ச் பண்ணிகிட்டே பாருங்கள். ஒரு கோசியான ஒரு டாக் அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் க்ரியேட்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Let's see how it goes because we never know what the future holds for us. So அதுதான் ஏன் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. That's about it. Hope you like this video. If you do so, please comment down below. Let me know how it is. Basically the mandatory content creator line இப்போ நான் சொல்ல போகிறேன். Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So let me know how it goes. And அப்புறம் அச்சோ